ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 1.6ல் 5வது கொஸ்டின் பார்க்கலாம். மதிப்பு காண்க. இங்கே நம்ம மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். முதல் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 5/0 கூட்டல் 6/-1 பெருக்கல் 3 ஸ்கொயர். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. a/0 இதோட மதிப்பு 1. ஏயோட பிளேஸில் என்ன வேணாலும் வரலாம். ஆனால் அடுக்கில் 0 வந்துடுச்சுன்னா இதோட மதிப்பு என்னது? 1. அதே தான், ஏயோட பிளேஸில் 5 இருக்குது, அடுக்கில் 0. அடுக்கில் 0 வந்தாலும் இதோட மதிப்பு என்னது? 1 தான். அப்போ 5/0க்கு பதில் 1ன்னு எழுதிருங்க. இனி கூட்டல். இப்போ பாருங்க, இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ தலைகளை எழுதணும். கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ தலைகளை எழுதலாம். கீழே உள்ள 1 மேலேயும் மேலேருடைய 6 கீழே வந்துடும். இனி இந்த மைனஸை எழுதாண்டாம், 1 மட்டும் எழுதுனா போதும். அதுலேயும் அடுக்கில் 1ன்னா அந்த 1ஐ நீங்கள் எழுதாண்டாம். ஏன்னா இப்போ 6ஓட அடுக்கில் 1ன்னா 6 ஒரு வாட்டி எழுதணும். பார்த்தீங்களா, 6 நம்ம ஒரு வாட்டி எழுதிட்டோம். அதனால அந்த 1 எழுதிக்காண்டாம். பெருக்கல். இனி 3 ஸ்கொயர் அடுக்கில் 2. அப்போ 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 3 9. சரிங்களா? இப்போ 3 ஸ்கொயருக்கு பதில் நான் 9 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இனி குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். பைக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த 6ஐயும் 1ஐயும் பெருக்கலாம். 6 6. அடுத்த நடுவில் கூட்டல். இனி இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் பெருக்கணும். 1 1. அடுத்த கீழே உள்ள 2ஐயும் பெருக்குங்க. 6 6. அடுத்த பெருக்கல் 9. இனி 6ஐயும் 1ஐயும் கூட்டினா 7ன்னு கிடைக்கும். கீழே 6 இருக்குது, பெருக்கல் அந்த 9. இனி 6 9 3 எப்படி கேன்சல் ஆகும்? 3 6. அடுத்த 3 9. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. நடுவில் பெருக்கல். அப்போ மேலே உள்ளதையும் பெருக்குங்க. 7ஐயும் 3ஐயும் பெருக்குனா 21. 7 3 21. அடுத்த கீழே 2 இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் எழுதிக்கிறேன். 2/-1 கூட்டல் 3/-1 வகுத்தல் 6/-1. மைனஸ் இருக்குது, அப்போ தலைகளை எழுதணும். பைக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ கீழருடைய 1 மேலேயும் மேலேருடைய 2 கீழே வந்துடும். அப்போ மைனஸ் எழுதாண்டா 1 தான் எழுதிக்கணும். அடுக்கில் 1ன்னா அதுவும் எழுதாண்டா. அடுத்த நடுவில் கூட்டல். இனி இங்கே தலைகளை எழுதலாமா? அடுக்கில் மைனஸ், அப்போ தலைகளை எழுதுங்க. கீழருடைய 1 மேலேயும் மேலேருடைய 3 கீழே வந்துடும். மைனஸ் வேண்டாம், அடுக்கில் 1ன்னா அதையும் எழுதிக்காண்டா. அடுத்த வகுத்தல். இனி இங்கேயும் தலைகளை எழுதலாம். 1 மேலே வந்துடும், 6 கீழே வந்துடும். அப்போ மைனஸ் எழுதக்கூடாது. அடுக்கில் 1ன்னா அதையும் நீங்கள் எழுதாண்டாம். ஓகே, இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். 3ஐயும் 1ஐயும் பெருக்கலாமா? 3 3. அடுத்த நடுவில் கூட்டல். இனி இந்த 2ஐயும் 1ஐயும் பெருக்குங்க. 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2 தான். அடுத்த கீழே உள்ள இந்த 2ஐயும் பெருக்குங்க. 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6. அடுத்த வகுத்தல். வகுத்தல் இருந்துன்னா பெருக்கல் குறியீடு போட்டுக்கிட்டு இதையும் தலைகளை எழுதணும். அடுக்கில் மைனஸ்னா தலைகளை எழுதுவோம். அதே மாதிரி வகுத்தலை பெருக்கலை மாற்றினாலும் தலைகளை எழுதணும். அப்போ கீழருடைய 6 மேலேயும் மேலேருடைய 1 கீழே வந்துடும். இனி 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5. கீழே 6 இருக்குது. அடுத்த பெருக்கல் 6/1. இப்போ இந்த 6ம் இந்த 6ம் கேன்சல் ஆகிடும். பெருக்கல்னா நீங்கள் கேன்சல் பண்ணலாம். கீழே உள்ளதையும் மேலே உள்ளதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இனி மேலே 5 மட்டும் இருக்குது. பைக்கு கீழே 1ன்னா அந்த 1 எழுதாண்டாம். இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 3/-1 கூட்டல் 4/-2 கூட்டல் 5/-3. இனி இதோட அடுக்கில் 0. அடுக்கில் 0 வந்தாலே அதோட மதிப்பு என்னது? 1. ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்பர்ஸ் இருக்குது. இனி அதோட அடுக்கில் 0 இருக்குது. அப்போ அதோட மதிப்பு என்னது? 1 தான். அடுக்கில் 0 வந்தாலே அதோட மதிப்பு 1 தான். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.